சிவாஜி முரசு நேயர்களே வணக்கம். நடிகர் திலகம் எந்த காலத்திலும் நான் இனிமேல் நடிக்க மாட்டேன் என்று சொன்னதே இல்லை. ஆனால் மன்னவன் வந்தானடி திரைப்பட சமயத்தில் நடிகர் திலகம் அப்படி சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் உள்ளது. இது எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ தெரியாது. அந்த தகவல்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பற்றிய கருத்துக்களை உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன். ஒரு சமயம் கண்ணே பாபா என்ற படத்தை எடுத்த JR மூவிஸ் பட நிறுவனத்தார் நடிகர் திலகத்தை வைத்து படம் எடுக்க எண்ணி வசனகர்த்தா பாலமுருகனிடம் கதை கேட்க அவரும் சொல்ல அவர்களுக்கும் பிடித்து போக நேராக நடிகர் திலகத்தை சந்திக்க திருச்சிக்கு விரைந்தார்கள். நடிகர் திலகம் தங்கியிருந்த ஓட்டலில் அவரது ஆருயிர் நண்பர்களான ஞானராஜும் அடைக்கலராஜும் உடனிருந்தார்கள். JR மூவிஸ் முதலாளிகளான சங்கரன் ஆறுமுகத்தோடு பாலமுருகனையும் பார்த்ததும் எதற்காக தன்னை தேடி வந்தார்கள் என்ற ஆச்சரியம் நடிகர் திலகத்துக்கு. திருச்சியில் சொந்த வீடு இருக்கும்போது ஓட்டலில் ஏன் தங்கியிருக்கிறார் என்ற குழப்பம் இவர்களுக்கு. வழக்கமான உபசரிப்புகள் முடிந்ததும் என்ன விஷயமாக வந்தீர்கள் என்று நடிகர் திலகம் கேட்க, சும்மா உங்களை பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தோம் என்று பாலமுருகன் சொல்ல, நான் இனிமேல் நடிக்கப் போவதில்லை தெரியுமா என்று அப்போது நடிகர் திலகம் சொல்ல, அப்போ எப்படி பொழுதுபோகும், நடிக்காமல் சும்மா எப்படி இருப்பீர்கள் என்று பாலமுருகன் கேட்க, அதுதான் எனக்கும் தெரியல, ரொம்ப போர் அடிக்குது என்றாராம் நடிகர் திலகம். அப்போ நான் ஒரு கதை சொல்றேன் கேட்கறீங்களா என்று பாலமுருகன் கேட்க, சொல்லு என்றார் நடிகர் திலகம். சொல்லி முடித்ததும் ஒரு புதுமுக நடிகன் போல ரங்கசாமியை கூப்பிட்டு விக் ரெடி பண்ண சொல்லு, ராமகிருஷ்ணனை கூப்பிட்டு ட்ரெஸ் ரெடி பண்ண சொல்லு, எப்ப பூஜை வச்சிருக்க என்று பரவரத்தார் நடிகர் திலகம். அடுத்த வாரம் பூஜை என்று ஆறுமுகம் சொல்ல, அடுத்த வாரம் பூஜையை அங்கு வச்சுக்கிட்டு நான் இங்க இருந்து என்ன பண்றது, புறப்படுங்க நானும் வந்து விடுகிறேன் என்று நடிகர் திலகம் சென்னைக்கு புறப்பட தயாரானாராம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இனி நான் அடிக்கவே மாட்டேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள உங்க மனசு எப்படி மாறிடுச்சு என்று பவ்யமாக பாலமுருகன் கேட்க, அதற்கு நடிகர் திலகம், உன் கதையும் அந்த கதாபாத்திரமும் என் மனசை மாத்திடுச்சு என்றாராம் நடிகர் திலகம். நடிகர் திலகம் நடிப்பதற்காக அவரிடம் சொல்லப்பட்ட அந்த கதைதான் மன்னவன் வந்தானடி திரைப்படம். மன்னவன் வந்தானடி திரைப்படம் வெளியான தேதி 2/8/1975. அநேகமாக நடிகர் திலகம் அவர்கள் காமராஜருக்காக காங்கிரஸ் கட்சிக்கு பாடுபட நினைத்திருக்கலாம். ஒருவேளை அந்த நேரத்தில் அவருடைய மனதில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எழுந்திருக்கலாமோ என்று எண்ண தோன்றுகின்றது. காமராஜர் தோற்றபின் காமராஜரை முதலமைச்சராக நடிகர் திலகம் பட்ட கஷ்டங்கள் ஏராளம். அவருடைய தோல்வியை ஏற்க முடியாதவர் நடிகர் திலகம். அதற்காக நடிகர் திலகம் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு காமராஜருக்காக வேலை செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்டு இருக்கலாம். காமராஜரை எப்படியாவது அடுத்த தேர்தலிலாவது முதலமைச்சர் ஆக்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்திலும் இருந்திருக்கலாம். இப்ப இந்த தகவலை பார்க்கும்போது அப்படித்தான் எண்ண தோன்றுகின்றது. மன்னவன் வந்தானடி திரைப்படம் வெளியாகி 2 மாதத்தில் காமராஜரும் மறைந்து விட்டார். அதற்கு பின் அந்த எண்ணத்தை நடிகர் திலகம் மாற்றி இருக்கலாம் என்றும் எண்ண தோன்றுகின்றது. ஆனால் நடிகர் திலகம் என்ன நினைத்தார் என்பது யாருக்கு தெரியும்? இது பற்றிய கருத்துக்களை உங்களிடம் இருந்து ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.